மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா எல்லாரும் எதிர்பார்த்த அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே ஆர்வம் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தாரு, நல்லா பேசியிருந்தாரு, நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. நாய் செத்தா கூட அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை ஒரு இழிச்ச வாய் அப்படின்னு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அண்ட் கரூர்ல நடந்த திமுகவினுடைய முப்பெரும் விழா எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவர் பேசின விஷயங்கள் என்னென்ன, அது அதற்கு சரியா அப்படிங்கறத நான் டோட்டலாவே டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. எல்லாத்தையுமே விட்டுருவோம். ரொம்ப நாளா அண்ணாமலை பத்தி வந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ரூமர், சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லி அவர் மேல ரொம்ப 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 மோசமான பல குற்றச்சாட்டுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈவன் நம்மளுடைய வீடியோஸ்ல 80 கோடி ரூபாய் சொத்தை 4.5 கோடிக்கு முடிச்சிருக்காரு அப்படின்னு பல பேர் பேசினாங்க. அது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருந்தீங்க அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப இந்த சொத்து குவிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே போச்சு. நிறைய டிபேட் ஆச்சு. வாய மூடுங்க நீங்களா அப்படின்னு சொல்லும் வகையில அண்ணாமலை சைட்ல இருந்து ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியே வந்தது. அதையும் பார்த்தோம். நான் அரசுக்கு இவ்வளவு பணம் கட்டியிருக்கேன், இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், இதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லாம குத்தி விட்டு இருந்தாரு. அண்ட் யாருக்கெல்லாம் நான் வாங்கினத பத்தி ஒரு ஒரு மாதிரி இருக்கோ, யாரெல்லாம் தேவையில்லாம பேசுறீங்களோ அவங்க பாவம், கடவுள் தான் அவங்களை பாத்துக்கணுங்கிற மாதிரி மொக்கையான ஒரு பல்பயமா அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. சோ இவ்வளவு விஷயங்களை தாண்டி என்னதான் இருந்தாலும் நேர்ல அவர்கிட்ட ஆன்சர் வாங்குற மாதிரி இருக்குமா? சோ பிரஸ் மீட்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கிய கேள்வியில இதுவும் ஒண்ணு. சோ சொத்து குவிப்பு அப்படின்னு சொல்லி உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, அதை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெளிவா ரொம்ப பிராங்கா சொல்ற விஷயம், மக்களுடைய வரி பணத்துல இருந்து எனக்கு அப்படின்னு ₹1 கூட சம்பளம் கிடையாது. நான் ஒரே ₹1 கூட வாங்கல, சம்பளமே எனக்கு வாங்கல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னங்க ரோட்லயே உட்காந்துருக்கேன், வெறும் பையனா நானு? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குன்னு சில சேவிங்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் அப்படின்னு எங்களுக்குன்னு ஒரு ஒரு இண்டிபெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க அதுல டெவலப் பண்ணி ஏதாச்சும் கொஞ்சம் பணம் பாக்குறோம், எல்லாம் செய்யறோம். அதுல நான் வாங்கியிருக்கேன் ஒரு இடம், சொந்தமா நாங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இதை எதுக்கு அவ்வளவு எக்ஸாஸ்டேட் பண்ணிட்டு பேசணும், அதெல்லாம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளிக்கிறேன்னு கிளிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம எலெக்ஷன் டைம் ஒரு வாட்டி வரும்போது ஒரு 10 வருஷமா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வெளிப்படையா வெளிச்சம் போட்டு திறந்த மனசோட நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்போ வரப்போற ஐடி ரைடு வருதா, இல்ல இன்கம் டாக்ஸ் வருதா, நான் என்னெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத டோட்டலா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க போறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே காமிக்க போறேன். சோ டோட்டலா நாங்க எவ்வளவு அளவுக்கு ஓப்பனான ஒரு புக்கா இருக்கோம். பட் உங்களால முடியுமா அப்படிங்கறத எக்ஸாக்டா திமுகவை நோக்கி தான் இந்த கேள்வி கேட்கப்படுது. சோ இதற்கான பதில் அவங்க ஒருத்தவங்களாவது வாயை திறப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அண்ணாமலை இன்னொன்னு நறுக்குன்னு கேட்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வாங்கிட்டேன்றீங்க. ஒரு அரசினுடைய மதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், ஆனா அதை விட பல மடங்கு போட்டுதான் நம்ம அந்த சொத்தை வாங்குவோம். அதையும் நாங்க வாங்கியிருக்கோம். அதையும் தாண்டி அந்த ஒரு இடத்த வாங்குறதுக்காக அரசுக்குன்னு சில பணங்கள் கட்டணும், அதையும் நாங்க செலுத்திருக்கோம். எல்லாமே ஆதாரத்தோட இருக்கு. என் மேல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா அவங்க கையில தானே இருக்கு, அரசாங்கத்து கையில தானே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. அனுப்பி விடுங்க, போய் செக் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். நான் ஏதாவது சரியா பண்ணல அப்படின்னா அப்புறமா என் மேல ஆக்ஷன் எடுங்க, சும்மா குற்றச்சாட்டெல்லாம் கொடுக்க வேணாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இன்க்ளூடடா, ஏங்க நான் வாங்கினேன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு 3.5 கோடி ரூபாய் வரைக்கும் எனக்கு கடன் இருக்கு, அதை பத்தி யாராவது பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி செம்ம பல்பு கொடுக்குறாரு. அண்ட் எக்ஸாக்டா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி 4.5 கோடி ரூபாய் சொத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ அதுல அப்ப 1 கோடி ரூபாய் தான் மனுஷன் கட்டியிருக்காரு. சோ இவ்வளோ பெரிய ஆளா இருக்காரு, இவ்வளோ ஒரு மனசுல எல்லாருக்கிட்டையுமே இருக்காரு. சோ ஒரு விளம்பரத்துக்கு போனவே அவ்வளவு பணம் கொடுக்குறாங்க. ஆனா இவர் பாருங்க மேடையா போய் பேசுறாரு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிற விதத்துல பேசுறாரு. சோ அங்க அவர் கலெக்ட் பண்ற அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அவருக்காக ஏதாவது இருக்கும் இல்லையா? அது இல்லாம அவங்க ஒய்ஃபும் ஐடி கம்பெனிஸா ரன் பண்றதா சொல்றாங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் நிறைய பிசினஸஸும் கொஞ்சம் கொஞ்சமா பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1 கோடி ரூபாய் கூடவாப்பா இவ்வளவு நாள் சேர்த்து இருக்க மாட்டாரு, என்னப்பா நீங்க அப்படின்னு தான் பல பேருடைய வாய்ஸ் அவுட் இருக்கு. இதையும் தாண்டி 3.5 கோடி ரூபாய் இவரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து, அதாவது லைக் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கிறாரு. இவருடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மந்த்லி அவர் தவணை இன்ட்ரெஸ்டும் கட்டிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் அவர் சொல்றாரு, நான் இஎம்ஐயா கட்டுறேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்,
எதுக்காக இவ்வளவு குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்க? 3 கோடி ரூபாய்க்கு கடனாளியா இருக்கானே, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்களா அப்படின்னுமே அண்ணாமலை அப்படியே பொங்கி எழுந்து கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுக்கு அப்புறமாச்சும் எல்லாம் வாய மூடுவாங்களா அப்படின்னா தெரியல. ஆனாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க பாருங்க. இதுல காமராஜர் ஐயா நான் எதுவுமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. அது மாதிரி காமராஜர் மாதிரி நானும் அப்படின்னு கூட அந்த மனுஷன் சொல்லலைங்க. காமராஜருடைய கால் தூசியான நானு அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. சோ தற்பெருமை கூட பீத்திக்காம அவர் யாரு அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு நான் ஓப்பனா இருக்கேன் பாருங்க, நான் இதுதான் அப்படிங்கறத காமிச்சுக்கிட்டே இருக்காரு, ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மக்களுடைய ஆதரவு அப்படிங்கறதும் பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா சிச்சுவேஷனும் திமுகவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் தான். இது அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில வச்சுக்கிட்டு அண்ணாமலை மேல இன்னும் என்னெல்லாம் சொல்லலாம், இன்னும் எப்படியெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத மட்டும்தான் பார்வையா நோக்கி போகுமே தவிர அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா ஏதாவது பண்ணட்டுப்பா அப்படின்னு சொல்லி விடுவாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுல இன்க்ளூடடா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நான் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது பல நாள் கனவு. இப்ப எனக்கு நம்ம பாஜகவினுடைய ஒர்க் ப்ரெஷர் பெருசா இல்ல அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிச்ச சில வேலைகளை நான் ரொம்ப ஆர்வமோடு செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க பார்க்க தானே போறீங்க, நான் விவசாயம் பண்றதுனா நீங்க பார்க்க தானே போறீங்க. நம்பவே மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அதானா அப்படி கிடையாது. அண்ணா அந்த காலத்துல ஒரு ஆட்டோ வாங்குறதுக்கு உதவி செய்த மாதிரி எனக்கு இப்போ ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணணும், நிறைய கனவுகளோட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும், அதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கான ஒரு பிசினஸும் என்னால கொடுக்க முடியற அளவுக்கான குறைந்த முதலீடெல்லாம் என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆர்வமும் இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க, என்னுடைய ஒரு பிசினஸா நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவ்வளவு டீட்டெயிலாக பேசிட்டாரு. இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஸோ இது ஒரு பெரிய பல்ப் தான். இதுக்கப்புறமாவது வாயை திறக்காம இருங்கப்பா அப்படிங்கிறது தான் அவர் கொடுக்குற மெசேஜ். ஸோ டிடிவி அவர்கள் விலகிறதுக்கு அண்ணாமலை தான் காரணமாமே அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? ரோட்ல நாய் செத்து போனா கூட அண்ணாமலை தான் காரணம். அங்க என்ன நடந்துச்சுனாலும் அண்ணாமலை தான் காரணம். டிடிவி வெளில போனா, டிடிவி உள்ள இருந்தா, ஓபிஎஸ் வெளில போனா, செங்கோட்டையன் வெளில போனா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பல்பு கொடுத்துட்டாரு. சோ சூரியனை பார்த்து நாய் கொலைக்கிற கதை தான் அப்படிங்கறத திமுகவை தான் அவர் விமர்சனம் பண்றாரு. லைக் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா என்னை மட்டுமே போர்ட்ரே பண்றது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. நீங்க நல்ல பணிகள் செய்தேன், அவ்வளவு திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு நீங்க பண்ணிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் பெருசா மக்கள் மத்தியில பேசவே படாது. என்ன 2 வார்த்தை திட்டிட்டீங்க அப்படின்னா, எதை ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அது செம்ம மைல் அளவுக்கு ரீச் கொடுக்குது. அதுதானே உங்களுக்கு தேவை, பண்ணிக்கோங்க, என்னால நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் கடந்து போற ஒரு மனிதன் நான் அப்படின்னு சொல்லி அவரு அதோடய முடிச்சுட்டாரு. சோ திமுகவை இதுக்கு மேல என்னையா பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா அடுத்த கட்டமா நம்ம எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருந்தது, ஓபிஎஸ் அவர்களும் டிவி தினகரன் அவர்களையும் மீட் பண்றாரா, பேசுறாரா அப்படிங்கிறது. சோ இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, கட்சியின் படி எனக்கு பெரிய ஆர்வம் எல்லாம் இதை பத்தி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ரொம்ப ஓவரா அவங்க கிட்ட நான் போய் இதை பத்தி பேச விரும்பல. பட் இன்னும் ஒரு 2 நாள்ல நான் டிடிவி தினகரன் அவர்களையும் மீட் பண்ணதான் போறேன். சோ ஒரு நட்பின் அடிப்படையில இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட். அப்போ ஆரம்ப காலகட்டங்கள்ல பாஜகவினுடைய வளர்ச்சியில பெரிய அளவுக்கு உதவி செய்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் எங்க கூடவே இருந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட இந்த நட்பின் அடிப்படையில கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுவேன், அவங்க கூட நான் சப்போர்ட்டா தான் நிப்பேன் அப்படிங்கறத அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே, இதை மறந்துடாத தீபிகா, சொல்லு அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்கிற ஒரு கேள்வி, பாஜகவினுடைய மேலிடம் உண்மையாவே அண்ணாமலையை தூரமா வச்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் பிஎல் சந்தோஷ் அவர்கள் அண்ணாமலையை வீட்டுக்கே போயிட்டு உடம்பெல்லாம் பரவாயில்லையான்னு விசாரிச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இது ஒரு விஷயம். அமித்ஷா அவர்கள் கிட்ட ஒரு 2 நாள் முன்னாடி நான் போன்ல பேசினேன், இங்கே களத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது பேசியிருந்தேன் அப்படிங்கறத சொல்றாரு. சோ ஜேபி நட்டா அவர்கள்கிட்டயும் தெளிவு பண்ண நான் நிறைய விஷயங்கள் பேசினேன், ஒரு 2 நாள் முன்னாடி பேசினேன் அப்படிங்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் நான் பேசியிருக்கேன், மேலிடங்கள் கிட்ட நான் தொடர்புல தான் இருக்கேன். இதையும் தாண்டி நான் டெல்லி போனாதான், டெல்லி வந்தாதான், டெல்லி போயிட்டு வந்தாதான் கதையே, அப்பதான் என் கூட எல்லாரும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பெரிய ஒரு பிளாக் மார்க்க அவங்க எல்லாருக்கிட்டையும் வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இவருக்கும் நான் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், பாஜக அவரை தூரம் தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில் என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத அண்ணாமலை அவர்களே தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் பெருசா அதை பத்தி விவாதம் பண்றதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு பதவி அப்படிங்கிறது கண்டிப்பா கூடிய விரைவில்
சீக்கிரமாவே அவருக்கு வந்து சேரும். அதுவும் முக்கியமா நல்ல ஒரு தொகுதி அவருக்கு கொடுத்து அங்க ஒரு வேட்பாளரா இவரை நிக்க வச்சு அழக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஆசையும் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க இப்ப கொடுக்குற அளவுக்கான ஆதரவை எப்பவுமே அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கறத மட்டும் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஐ ட்ரஸ்ட் அண்ணாமலை அப்படின்னு போடுங்க, இல்லைன்னா ஐ சப்போர்ட் அண்ணாமலைன்னு போடுங்க. அண்ட் ரெட் ஹார்ட்டையும் சேர்த்து அண்ணாமலை அவர்களுக்காக போடுங்க. அண்ட் அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சேர்த்து போட்டுருங்க. தேங்க்யூ so much for watching this video. நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.